அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். கலியுக தேவ சித்த சபை, மகாசபை, சித்தர் வனம், சித்தர் காடு. பிரேமு ரெக்கார்டிங் ஆகுதா? சித்தர் வனம், சித்தர் காடு, அகத்தியரின் ஞான பட்டறை, தவவனம், சிவவனம், சிவமகாவனம், கலியுகத்திலே சித்தர்களும் தேவர்களும் குழுமுகின்ற எல்லை, முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒரே லிங்கமாக அமர்ந்த தலம். திருமுருகப்பெருமான் யுகங்கள் கடந்து அறுபடை ஆற்றலை ஒருபடையாக வச்சு மருதமலையும் ஒன்றா இணைச்சி ஒரே படையாக உட்கார்ந்த இடம். சித்தர்கள் ஆட்சி வரப்போகுது, மலரப்போகுது அப்படின்னு சொன்ன எல்லையாக முருகப்பெருமான் 27,000 கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற எல்லையாக இதுவரை எந்த இதிகாச புராணங்களிலும் முருகப்பெருமானுக்கு 27,000 கோடி லோகங்கள் இருந்ததாக யாரும் சொல்லலை. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் வழியாக முதல் முறையாக அத்தகைய பூலோகத்திற்கு அத்தகைய தெய்வீக நிகழ்வினை கூறிய முதல் சபையாக அத்தனை நிலைகளையும் ஒருங்கிணைத்து முருகப்பெருமான் அமர்ந்த தலமாக அந்த தலம் கருதப்படுது. பரந்தாமன் மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை இங்கே ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு காவல் இருக்க, அனுக்கிரகம் கொடுக்க அமர்த்தப்பட்ட எல்லையாகவும் அந்த எல்லை கருதப்படுது. அங்கே ஏகாதசி நாட்களில் அல்லாமல் மற்ற நாட்களிலும் அங்கே இறைவன் ஒருவனே, அவனே சிவம், அவனத்திலிருந்து பரிமணத்த ஆற்றல்கள்லாம் எல்லாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு, நாமங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் மகாவிஷ்ணு வழிபடுறது சிவத்தை வழிபட்டு நிற்கின்ற தருணம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். குதர்க நிலைகளில் உள்ளவங்க அதை வேறு நிலைகளில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பட்டையும் நாமமும் ஒருங்கே போடக்கூடிய ஒரு அற்புதமான தலம் இது. லிங்கத்துக்குள் மகாவிஷ்ணுவும், மகாவிஷ்ணுவுக்குள் லிங்கமும் அற்புதமாக அமர்ந்து இருவேறு ஆற்றல்கள் ஓர் ஆற்றலாய் அமர்ந்த உயர் தலம் அது. மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை தாரை வார்த்தது இல்லாமல் பிரபஞ்ச திவ்ய தேசமாக 108 திவ்ய தேசங்களும் கிடையாது. பிரபஞ்சத்தில் உள்ள, பிரபஞ்சம்னா கோடான கோடி லோகங்கள் இருக்குது. முருகனுக்கு 27,000 கோடி லோகங்கள் இருக்கிறது மாதிரி எண்ணற்ற கோடி லோகங்கள் இருக்குது. அத்தனை இடங்களையும் நாராயண பெருமானுக்கு ஆலய நிலைகள், வழிபாட்டு நிலைகளெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் ஒன்றா சேர்த்த ஒரு இடமா, பிரபஞ்ச திவ்ய தேசமாக அந்த சபை கருதப்படுது. இவ்வளவு விஷயம் ஏன் அங்கே அகத்திய பெருமான் 18 சித்தர்களோடு அமர்ந்து இறைவனை அழைத்து அமர வைத்து இறைவன் அமர்ந்து கைலாய பணியை நிகழ்த்துகின்ற தலமாக அது சொல்லப்படுது. கைலாயத்தை இடம் பெயர்த்தி அமர்த்து வச்ச தலமாக சொல்லப்படுது. இதெல்லாம் ஏன் இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்குது, ரொம்ப வரலாறுகள் இருக்குது. அதை எளிமையாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நூலுக்குள்ளேருந்து வெளியே ஆதி கைலாய நூலுக்குள்ளே வெளியே அதில் செம்மையான செழுமையான தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அது செவிகளுக்கு இனிமையாக இருந்தாலும் உள்வாங்கக்கூடிய ஆற்றல் இப்போ கலியுகத்தில் அந்த நிலைகள் உள்ள மாந்தர்கள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால அந்த நூலை எளிமைப்படுத்தி ரொம்ப எளிமைப்படுத்தி நாங்கள் சொல்லுதோம். அதுலேயும் எளிமைப்படுத்தி மக்களோட இயல்பு வாழ்வியல் நடைமுறையில் உள்ள தமிழ் வார்த்தைகளாக எவ்வளவு கீழே இறக்கி சொல்ல முடியுமோ முகப்பு உரையில் அப்படி நாங்கள் சொல்லுவோம். சித்தர்கள் சொல்லையில் எளிய தமிழ் ஒவ்வொரு நேரங்களில் வரும், இல்லாட்டி கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அது என்ன தொடர்ந்து நல்லா கவனித்து வரையில் அந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். ஏன்னா மனுஷங்க பேசலை, இங்கே எல்லாம் இறைவனே பேசக்கூடிய நிலை அது. அந்த இறைவனை அழைத்து பேசக்கூடிய ஒரே அற்புதமான தலம் அந்த இடம்தான். முக்கத்து முக்கோடி தேவர்களும் 9 கோடி சித்தர்களும் ஓராற்றலாய் அமர்ந்த இடம். அகத்திய பெருமான் வடிவமைத்து சிவத்தை
அமர வச்சு அது சிவக்கைலாய பணியை வந்து சித்தன் கரங்களில் கொடுத்து அப்படின்னு சொல்லப்படுது. சித்த நிலை கண்ட சித்தர்களோட கரங்களில் கொடுத்து. இன்னும் ரொம்ப வரலாறு இருக்குது. அந்த வரலாறுகள்லாம் வந்து ஜீரணிக்கக்கூடிய தன்மையில் வருங்காலங்களில் நீங்கள் மாறி வரையில் சபையோட தொடர்பில் இருக்கல அந்த வரலாறுகள்லாம் அது சிவபெருமான் அவதரித்த தலமாகவும் அது சொல்லப்படுது. எல்லா 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் ஒன்றா வந்து அவதாரம் எடுத்த தலமாக சொல்லப்படுது. ஏன் இவ்வளோ விஷயம் அங்கே தான் சொல்லப்படுதுன்னா, கலியுகத்தை மாற்றணும். நான் வேறு வரலாறு சபை வரலாறை வந்து நீங்கள் யூடியூப் வழியாக கேட்டுக்கோங்க. அப்புறம் வரும் காலங்களில் அகத்திய பெருமான் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க தொடர்பில் இருக்கையில். அதாவது கலியுகம் இப்போ எப்படின்னா, யுகங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ நடக்கக்கூடிய யுகம் வந்து கலியுகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். களி முத்திருச்சு அப்படிங்கிறது இதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கு. எல்லாமே வந்து எல்லை மீறி போகுது. மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத நெறிமுறையே இல்லாமல், நடைமுறையே இல்லாமல், கண்டது காட்சி, கொண்டது கோலம், பெற்றது எந்த நிலையிலிருந்து வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சி கெட்ட வழியில் பயணப்படுத்து, அடுத்தவங்களை இம்சப்படுத்தி செஞ்சு பெறக்கூடிய அந்த நிலைகள், அது என்ன நிலையாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து, கண்ணீர் திவலைகளிலிருந்து பெறப்பட்ட நிலைகள், அடுத்தவனை குற்றம் சாட்டி கையை காமிச்சு அவன் தப்பானவன், இவன் தப்பானவன், அவ தப்பானவ அப்படின்னு நம்ம என்ன நிலையில் இருக்காமல் உணரையில் பிரத்யாரம் மட்டும் கையை காமிச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்களை கையை காமிச்சு, பக்கத்து ஊர்க்காரங்களை கையை காமிச்சு, இப்படி எதிரிகள்னு நம்மளாக உருவாக்கிக்கிட்ட சில பேரை கையை காமிச்சு, அப்படி மனுஷன் வந்து தப்பிச்சு வாழக்கூடிய நிலையும், எந்த நிலையிலையும் துரோகமெல்லாம் அல்வா சாப்பிட மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு யுகம் இது. என்ன ஏமாற்றம், வஞ்சகம், சூழ்ச்சி எல்லா நிலைகளையும் உள்ளவன் நல்லா ஆற்றல் மிகுந்தவன்னு சொல்லுதாங்க. எல்லா விஷயங்களையும் செஞ்சு நல்லவனாக இருக்கிறவங்கள ஏமாளியாக்கி கோமாளியாக்கி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அவன் எந்த விஷயம் சொன்னாலும் எல்லாவனும் சேர்ந்து மறுப்பு சொல்லுதான். நல்ல ஆண்கள் பெண்கள் 2 பேரும் தான் அவனை வந்து வாழவே விடாமல் ஆக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா கிராமங்கள்லையும் நடக்கு, எல்லா வீடுகள்லையும் நடக்கு. கொஞ்சம் வீட்லேயுமே உஷாராக பேசலைன்னா ஓரங்கட்டி உட்கார வச்சுருந்தாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரி, 5 பிள்ளைகள் இருக்குது, 4 பிள்ளைகள் இருக்குது, எந்த பிள்ளை ஒழுக்கமான பிள்ளையோ நல்ல புத்தி உள்ள பிள்ளையோ விட்டு கொடுக்கும் பிள்ளையெல்லாம் ஓரங்கட்டிடுறாங்க. வாய் தொடுக்கா பேசக்கூடிய பிள்ளைகள், எல்லா விஷயங்களையும் அவன் தான் செஞ்சான்னு தைரியம் பேச சொல்லக்கூடிய பிள்ளைகளை அப்படி கலியுகம் அப்படி மாறிடுச்சு. அந்த பிள்ளையோட ஆட்சி தான் நடக்கு. நல்ல விலையை வந்து ஓரங்கட்டி உட்கார வெட்டப்படுது. அது மாதிரி தான் வீட்டில் இருந்து தொடங்குது அந்த விஷயங்கள். பிரபஞ்சம் முழுவதும் கடைசியில் எல்லா விஷயங்கள்லையும் இருக்குது. எல்லா தலைநிலைகளில் எல்லா விஷயங்கள்லையும் வந்து சூழ்ச்சிதாரி வந்து உயர்வான ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கான். நல்லவன் வந்து அடியாதாள பாதாளத்தில் சொல்ல முடியாத வாய் இருந்தும் ஊமையாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு எளிமையான கலியுகத்துக்கு உண்டான விளக்கம். என்ன நடக்கு, என்ன நடக்கு மீடியாக்களில், இதில் ஊடக வழியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிய தகாத விஷயங்கள், ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள், ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கு, இங்கே நடக்குன்னாங்க. இப்போ நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி, நம்ம ஊரை சுற்றி நடக்கு. அதாவது நம்பிக்கை யாரும் வைக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து கலியுகம் வந்து ரொம்ப மோசமான நிகழ்வினை ஏற்படுத்தி, அது ரொம்ப கீழ்நிலையாக, ரொம்ப தரைமட்டமான விஷயமாக சொல்லப்படுது. இந்த இவ்வளவு மோசமான யுகம் அதில் அப்போ வந்து எளிமையாக வந்து மக்களுக்கு வந்து இந்த விஷயங்களை புரிக்கணும். எல்லாரும் வந்து நம்ம வேலை முடிஞ்சது, நம்ம கடமை முடிஞ்சது, நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கி, நமக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, நம்மகிட்ட கையில் பணம் இருக்குது, எப்படியோ யாரை வஞ்சகம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி எப்படி ஏமாத்தியோ எண்ணத்தை பிடிங்கியோ நம்ம கையில் வந்து பணம் இருக்குது. அப்போ வந்து நிம்மதியாக வாழுதோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு உயர்வான விஷயங்கள்னு சொல்ல முடியாது. அது எப்போ வந்து அது நம்மளை தாக்கிட்டு ஓடும், எது எப்போ இருந்தாலும் அது ஆபத்தான விஷயத்தை தான் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சாலும்
சரியான ஒரு அணுகுண்டை நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு அலையுதோம். அது எப்போ வெடிக்குன்னே சொல்ல முடியாது. அதுக்கு சேஃப்டி லாக்கெல்லாம் கிடையாது அந்த குண்டுக்கு. அது எப்பவும் வெடிச்சிடும். அதுக்கு என்ன தருணங்கள் வரப்போதோ டைம் பாம் மாதிரி தான் கரெக்டாக சொல்லக்கூடிய நேரத்தில் வெடிச்சே ஆகும். அப்போ குடும்பத்தை காணோம், குட்டியை காணோம், குழந்தைய காணோம், நிம்மதியை காணோம், நோய் நொடி, பசி, பட்டினி, அவமானம், அவப்பெயர் எல்லாம் தேடி வந்து மொத்தமாக பிடிச்சி கூடி இருந்து சுற்றி சுற்றி கும்மி அடிச்சிரும். எல்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சிருவாங்க. அப்போ ரத்த கண்ணீர் வரும். நான் என்ன செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் இந்த நிகழ்வு அப்படின்னு வருந்தி நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நான் இந்த ஜென்மத்தில் ஒன்றும் செய்யலையே, எங்கள் முன்னோர்களும் செய்யலையே அப்படின்லாம் சில குடும்பங்களில் நம்ம சொல்லப்பட்டு கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜென்மத்தில் எங்கள் வீட்டில் ஒன்றுமே செய்யலை, எல்லாம் நல்லது தான் செஞ்சாங்க, தானம் தர்மம் செஞ்சாங்க, வந்தவங்களுக்கு பசிக்கெல்லாம் சோறு போட்டாங்க, இல்லாத மாடுகளுக்கெல்லாம் கூலப்படப்பை எடுத்து, வைக்கப்படப்பை எடுத்து, நாற்று படப்பை எடுத்து எங்கள் தாத்தா முப்பாட்டன்லாம் கொடுத்தாரு. ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஏதோ சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை, இல்லாட்டி நோய் நொடி, இல்லாட்டி வாரிசுகள் இல்லை, இது எப்படின்னு நம்ம கிராமங்களில் பார்த்துட்டு வரோம். நல்லா இருந்தாங்க இந்த குடும்பம், தரமட்டமாக ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் தானம் தர்மத்தை எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த குடும்பம் வந்து சரியில்லை, என்னன்னே தெரியல, அவங்கள செய்வனை வச்சுட்டாங்க, அது செஞ்சிட்டாங்க, இது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செய்வனைன்னு ஒரு பேய் பிசாசு இருக்குது, நாங்கள் வந்து அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா இருக்கதை இருக்குதுன்னு சொல்லிடுவோம். பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, செய்வனை, பில்லி, சூனியம் எல்லாம் உண்மை, எதுவும் தப்பு கிடையாது. நல்ல விஷயம் ஒன்று இருக்குன்னா கெட்ட விஷயம் கட்டாயம் இருந்தானே ஆகணும். பேயை கண்டு பயப்படுதான், பிசாசை கண்டு பயப்படுதான். அப்போ கடவுள் இருக்குதானே செய்யணும். கடவுள் இல்லாமல் எப்படி இருப்பார்? ரெண்டும் இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்குது. ஏற்றம் இருக்கல, இறக்கம் இருக்குது. வசதியாக இருக்கும், வசதியாகவே இருந்துட்டு போனால் உலகம் சொல்லலாது. ஒரு நேரங்களில் அவன் செய்த தவறுகள்னால அவன் அடுத்த நிலைகளுக்கு வரையில கீழே இன்னொருத்த புண்ணியம் செஞ்சவன் மேலே போவான். வசதி வாய்ப்பை வச்சுன்னு சொல்ல முடியாது. வசதி வாய்ப்புன்னா எப்படி, நல்ல வீடு, பெரிய பங்களா, 4 காரு ஆளுக்கு இருந்துட்டான்னா அவன் நிம்மதியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. 10 மில்லு வச்சுருப்பான், 10 கம்பெனி வச்சுருப்பான், நைட்டு உறக்கமே இருக்காது. ஏன்னா நிம்மதி இருக்காது. எப்போ வந்து தொழிலாளர்களோட புரட்சி வெடிக்குமோ, எப்போ வந்து லாஸ் ஆகுமோ, எப்போ வந்து போன சரக்கு திரும்பி வருமோ அப்படிங்கிற பயம் அவன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் கோமணத்தை கட்டிட்டு வரப்பில் உட்காந்து அழகாக தூங்கிட்டு இருப்பான். பழைய கஞ்சையும் 2 வெங்காயத்தையும் வச்சு குடிச்சிட்டு, வவுறு ரொம்ப குடிச்சிட்டு, ஏப்பம் விட்டுட்டு, எக்காலமிட்டு உறங்கிட்டு இருப்பான். இவனுக்கு நிகராகாது அவன். அது போதும் என்ற மனமே பொன் செய்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் இருக்காது, நொடி இருக்காது, எந்த நோயும் அவன் பக்கத்தில் அண்டாது, அகலாது, ஒன்றும் செய்யாது. கோடி கோடியாக சம்பாத்தியம் இருக்கும். பேர் சொல்ல தெரியாத நோய், இங்கே போய் தொட்டால் அங்கே போகும், அங்கே போய் தொட்டால் இங்கே போகும். டாக்டர் எங்களுக்கே குழப்பமாக இருக்குது, இன்னும் கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி 3 எழுத்து உள்ள இடத்துக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அங்கே போய் கடவுள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், பணம் காப்பாற்ற முடியாது, ஒன்றுமே காப்பாற்ற முடியாது. இப்படி விஷயங்கள்லாம் எதுக்குள்ளே இருந்து வருதுன்னா, நான் அதைத்தான் சொல்ல வரேன். இந்த ஜென்மத்தில் நாங்கள் ஒன்றும் செய்யலைன்னா நம்பிக்கை பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதோட மிச்சப்பகுதி. பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சோமோ, ஏது செஞ்சோமோ, நம்ம வீட்டில் கேள்விப்பட்டிருப்பிய, நீ 7 ஜென்மத்துக்கும் நல்லா இருப்ப, அவளை புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுதாங்க. அதையும் மாற்றின்னு சொல்லுவாங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு நீ அதை சொல்ல வேண்டாம் நம்ம வாயால், 7 ஜென்மத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அதன் தொடர்ச்சியாக. அப்போ வந்து ஜென்மம் இருக்குது, எல்லாம் உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுதாங்க. அப்போ தலையெழுத்து உள்ள எதை நம்ம முன்னோர்கள் தான் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ போன ஜென்மமும் இருக்குது, அடுத்த ஜென்மமும் நமக்கு இருக்குது. நல்ல வசதி, நல்ல எல்லா விஷயங்களும் சேர்த்து வச்சான், சொத்து சகம் எல்லாம் சேர்த்து வச்சான், ஊருக்கு 2 வீடு கட்டி வச்சான், எல்லா இடத்துலையும் நிலப்பழங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு அவன் மனைக்கு இறந்து போயிட்டான், நல்ல சாவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லானையும் ஆட்டையை போட்டு எல்லாவனையும் ஏமாற்றி வாங்கி சேர்த்து வச்ச சொத்து அவன் நல்லா தான் இருக்கான், நம்ம நல்லதே செஞ்சுட்டு வரோம், நம்ம குடும்பம் முன்னுக்கே வரமாட்டாங்க, எது செஞ்சாலும் பிரச்சனையாகுது அப்படின்னா அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஆப்பு காற்று சீவி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அவன் குழந்தைகள் இருக்குது, அவன் வழி வரக்கூடியவங்க இருப்பாங்க, புத்தி கெட்டு போயிடுவாங்க, பேதளிச்சு போயிடுவாங்க, வழிகாட்ட ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்க, அவமானப்பட்டு நிற்பாங்க, அசிங்கப்பட்டு நிற்பாங்க, வேதனைப்பட்டு நிற்பாங்க. எல்லாம் நின்னாலும் ஏன் நமக்கு மட்டும் நிற்க மாட்டேங்கிறதுக்கு சேர்த்து வச்ச பாவங்கள் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவன் முன்னோர்கள் சேர்த்த பாவம் தானே, இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானேன்னா
இவனும் அந்த நிலைகள் செஞ்சிருக்க போய் தான் அந்த வீட்டில் போய் பிறப்பு எடுத்திருக்கான். அதுக்கு கதைகள்லாம் ரொம்ப இருக்குது. முதல்ல இந்த கிராம எல்லைகளில் வந்து பெருமாள் வட்டிங்கிற விஷயங்களில் நான் அங்கங்கே கிளை சபையோட ஆற்றலை பரப்பி வந்தாலும் முதல் முறையாக கிராமத்தில் வந்து கால் வச்சுருக்கோம். இவ்வளோ ஆற்றலும் உள்ள விஷயங்கள் சபையோட வரலாறு முழுசும் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே தான் சொல்ல முடியும். சபையில் வந்து இறைவன் அவதாரம் எடுத்த தலம் சிவபெருமான் வந்து இறைவனே நூலாக வந்த தலம். எதுக்குன்னா இப்போ கூப்பிட்டு பேசக்கூடிய நூல் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு பேர். இது வந்து யாருக்கும் கொடுக்கல, இது வரைக்கும் வளர்ந்த மகான்கள் யாருக்கும், ஞானிகள் யோகிகள் எல்லாருக்கும் கொடுக்கல. ஏன் தேவர்கள் தலைவன் தேவேந்திரன் கையில் கூட இந்த நூல் இல்லைன்னு சொல்லுதாங்க. ஏன் பிறகு அந்த சபை கொடுக்கப்பட்டோன்னா யுகம் அழியாத யுகமாற்றம். சென்ற யுகங்களெல்லாம் வந்து நல்லதும் கெட்டதும் வேறு இடங்களில் இருந்தது. அசுரர்களும் தேவர்களும் வருங்காலங்களில் ஒன்றா இருந்து ஒரு ஊருக்குள்ளே இருந்து இப்போ வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த எல்லையில் இருக்க நல்லவனாக இருப்பான், அங்கிட்டு போனால் கெட்டவனாக மாறிடுவான். அவனுக்குன்னு வரையில் நியாயம் பேசுவான், அடுத்தவனுக்கு வரையில் கண்டுக்காமல் ஓடி போயிடுவாங்க. எல்லா இடங்கள்லையும் அது நடக்கு, எல்லா ஊர்கள்லையும் அது நடக்கு, எல்லா ஊர்லேயும் இந்த விஷயங்கள் நடக்கு, எல்லார் வீட்லேயும் இங்கே நடக்கு. எனக்குன்னு வரையில் நம்ம நியாயப்படுத்துவோம், நம்ம செஞ்ச தப்பு நமக்கு தெரியுதான் செய்ய மனச்சாட்சி சொல்லுவோம், ஆனால் அதை மறந்து போயிடுவோம். அதாவது எல்லாத்தையும் ஒரே நிகழ்வாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கலியுக தேவ சித்த சபைன்னு 27 வருடங்களுக்கு முன்பாக அகத்திய பெருமானால் நாம சூட்டப்பட்டு இப்போ பேராற்றலாக இருக்கக்கூடிய சிவபெருமானால் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை அப்படின்னு இப்போ நாமம் சூட்டப்பட்டு இப்போ கலியுகம் முத்திருச்சு. அப்போ வந்து தர்மயுகம் மலரச் செய்யணும்னா என்ன செய்யணும்னா நாராயணன் வந்து அவதாரம் எடுக்கணும். என்ன அவதாரம் எடுக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்களா? என்ன அவதாரம் எடுக்க போகிறாங்க? சும்மா உங்கள் நினைவு ஆற்றலுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து நிகழப்போகிற அவதாரம் என்ன அவதாரம்? கல்கி அவதாரம் நிகழணும்னா மொத்தத்தில் சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்லுதாங்கல்ல. இப்போ ஒரு ஃபில்டர் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி தூர போட்டுருவோம். ஒவ்வொரு விஷயம் கெட்டு போச்சுன்னா இப்போ பல்லு தேய்க்கிற ப்ரெஷ்ஷு கெட்டு போச்சுன்னா கூட தூக்கி தூர போட்டுருவோம். எந்த விஷயம் கெட்டு போச்சுன்னா ஓரளவுக்கு சரி பண்ணுவோம், முடியாத அளவுக்கு காயெல்லாம் கிடைக்கி போயிடும். வண்டிகளாக இருந்தாலும் ரதம் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற வண்டிகள் கூட ஓடலை அப்படின்னா தூக்கி குப்பையில் போடக்கூடிய ஒரு நிலை. இப்போ கலியுகம் கெட்டு போச்சு, குப்பையில் தூக்கி போடணும். அப்போ எப்படி மாற்ற முடியும்னா மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கணும். எடுக்காருன்னா பிரளயம் வரும், உங்களுக்கு தெரியும். பிரளயம் வரும், ஆழிப்பேரைகள் வரும், உலகத்தையெல்லாம் அழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனையோ உங்க சொல்லிக்கிட்டு அலைதாங்க. ஆனால் அது இன்னும் நிகழாது அப்படின்னு இந்த சபை மூலியமாக சொல்லுதாங்க. ஏன்னா கல்கி அவதாரத்தை வேண்டாம் அப்படின்னு போய் சிவசபையிலிருந்து அகத்திய பெருமான் தலையில் சிவமகா வாழை சித்தன் எல்லா தேவாதி தேவர்கள் எல்லாம் போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் சொல்லுதாங்க, நீ எந்திரிக்க வேண்டாம், எந்திரிச்சு அழிக்க வேண்டாம் அப்படின்னா, எந்திரிக்கத்தானப்பா செய்யணும், எந்திரிச்சா தானே யுகம் மாறும், அழிக்க வேண்டான்னு இப்படி கூட்டமாக வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லையில் அப்போ வந்து சிவபெருமானோ அகத்திய பெருமானோ சித்தர்கள் எல்லாமே சொல்லுதாங்க. யார்கிட்ட சொல்லுதாங்க? மகாவிஷ்ணுகிட்ட. இல்லை, யுகம் அழிய வேண்டாம், ஆனால் யுகத்தில் இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகளை அழிச்சிருவோம். அது மனுஷனுக்குள்ளே 2 புத்தி இருக்குது, நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம். அப்போ வந்து புண்ணியத்தை பெருக்குவோம், தர்ம சிந்தனையை வலிப்போம், தவ சிந்தனையை வலிப்போம், தெய்வீக நிலைகளை மனுஷனுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக வந்து யுக மாற்றத்தை பண்ணிடுவோம். தலங்கள் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நல்லவங்க இருக்காங்க, நல்ல ஆலய நிலைகள் இருக்குது, பெரிய பெரிய புண்ணியவான்கள்லாம் இருக்காங்க இந்த யுகத்தில். அதனால் எல்லாரையும் புண்ணியவான்களாக மாற்றிடுவோம். அப்போ வந்து இதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது ஒரு இயக்கம் நிகழணும்னா நல்லது கெட்டது இருக்கணும். அதாவது இங்கே எல்லா இடங்களையும் சொல்லதான், இந்த மின் ஆற்றல்கள் பயன்படுனா அதில் 2 ஆற்றல் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. நம்ம கரண்டு எர்த்துன்னு சொல்லுவோம் இங்கே வழக்கில், கிராம வழக்கில் கரண்டு எர்த்து அப்படிமோ. ஏதாச்சும் ஒரு ஒயர் இல்லைன்னா ஒரு இயந்திரமோ ஒரு வெளிச்சமோ எதுவும் வராது. அதே மாதிரி பூமி சுழலுவதற்கு 2 ஆற்றல்கள் தேவைப்படும். நல்ல விஷயம் மட்டும் நடந்துக்கிட்டுனா அது அப்படியே நிற்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சயின்ஸு. நல்ல ஒரு ஆற்றல் மட்டும் இருக்குன்னா அது இயக்கம் இருக்காது. ஒரு நீர்நிலை இருக்குன்னா அது இயங்கணும்னா கீழே பள்ளம் இருந்தால் தான் நீர் மேலே இருந்து அருவியாக கொட்டும். அது மாதிரி எல்லா விஷயங்களும்
வெப்ப ஆற்றல், குளிர்ச்சி ஆற்றல், மேலே கீழே, உயரம், குட்டை, எல்லாத்துக்கும் சயின்ஸில் விஞ்ஞானத்தில் சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் எதிராற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி. இயக்காற்றல் கூட எதிராற்றல், இயங்கியில் கூட பின்னோக்கிய விசை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய. நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு விஞ்ஞானம் தெரியாட்டாலும் மெஞ்ஞானமும் அதுதான். மெஞ்ஞானத்துக்கும் 2 ஆற்றல் தேவைப்படும், ப்ளஸ்ஸு மைனஸு, பாவ புண்ணியம். அப்போ பாவ புண்ணியம் இருக்கையில் தான் பூமி சுழலும். அதுக்குள்ளே என்ன ரொம்ப உள்ளே போனால் ரொம்ப விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது வரும். அது வருங்காலங்களில் சபையில் வந்து அதுக்கு உண்டான விளக்கங்கள் சொல்லிக்கோங்க. நீங்கள் சபையில் தொடர்பு கொண்டு இருக்கலே நீங்கள் ஞானிகளாக தான் ஆவைய, உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து சிவபெருமானும், முருகப்பெருமானும், அகத்திய பெருமானு, 33 தேவர்கள், நவகோடி சித்தர்கள்லாம் உங்கள் வீட்டிலே இருந்து வந்து உங்களுக்கு பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் அப்படி தான் நடத்தியிருக்காங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. பூகோளம் தெரியாது, இதிகாச புராணங்கள் தெரியாது, எந்த நூலையும் வரி விடாமல் படித்தது கிடையாது. ஆத்திசூடி தெரியாது, கொன்றை வேந்தன் தெரியாது, திருக்குறள் தெரியாது, எல்லாம் முழுசாக தெரியாது, அங்கங்கே படித்தது. ஆனால் அதில் உள்ள சாரம் ஃபுல்லாக எங்கள் உரைகளில் வரும்னா உள்ளே வந்து இறைத்தன்மை உட்கார்ந்து இருக்கிறதுனால அதில் உள்ள சாராம்சத்தை பிடிச்சி உங்களுக்கு ஜீரணம் ஆகக்கூடிய. எல்லாருக்கும் வந்து எல்லா நூல்களும் கற்றவங்க கிடையாது. ஓப்பனாக சொல்லிட்டு போக வேண்டியது என்ன, ஒரு 2 பேர் படிச்சிருப்பாங்க. அவங்களும் முழுசாக அறிஞ்சு எல்லா நூல்களும் கற்றது கிடையாது. அதை நூல்களை படித்தவங்க தான் ஞானிகளாக ஆகணுங்கிறது கிடையாது. அதை சொல்லத இடம்தான் இங்கே. சபைக்கு உண்டான தகுதி ஒன்றுமே தெரியக்கூடாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதான் சபைக்கு உள்ளான. நீங்கள் சொல்லிடணும்னா குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு கேட்பாங்கல்ல, என்ன தகுதி இருக்குது அப்படின்னா, இங்கே சபைக்கு வர்றதுக்கு நான்கிறத அகம் இருக்கக்கூடாது, எனக்கு அப்படிங்கிறத அகம் இருக்கக்கூடாது, நான் மட்டும் அப்படிங்கிற அகம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது. எல்லாம் இறைவனோட செயல். பஞ்சபூதங்கள் தான் இறைவனாக இருக்குது. இறைவன் தான் நமதுக்குள்ளே இருக்கார். நம்ம காம, குரோத, லோபம், மதம், ஆச்சரியங்கள் நிலைகள்னால, பஞ்ச இந்திரியங்கள்னால, பஞ்சபூதங்கள்லேருந்து பெறப்பட்டதான் நம்ம பஞ்ச இந்திரியங்கள். பஞ்சபூதங்கள்னு சொல்லப்படுதில்ல, அந்த பஞ்சபூதங்களோட நிலையில் உள்ளதான் நம்ம இந்திரியங்கள். அதன்பால் ஏற்ற இறக்கங்கள், மாற்றங்கள், அதன்பால் ஈர்க்கப்பட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை மறந்துடுதோம். நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். கடவுளை நம்ம தான் கடவுள் அப்படிங்கிறது தெரியாமல் சின்ன பிள்ளைய குழந்தைய பார்க்கல எப்படி இருக்குது, அது கடவுள்டா அப்படின்னு சொல்லுதாங்கல்ல. அதுக்கு என்ன மாற்று வேற்று நிலைகள்லாம் இருக்குது. அது வளர வளர அது கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனன் போன போக்கிலே, பொறிகள் போன போக்கிலே போய் அது நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு வீட்டில் செய்யதை அவங்கள பார்த்து செஞ்சு அதோட பிறந்து வந்த பூர்வ ஜென்மத்தில் உள்ள வினை நிலைகள்னால அது தப்பான வழி. ஒரு 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 குடும்பத்தில் 3 பிள்ளை இருக்குன்னா 3 மாதிரி இருக்கும். ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், ஒருத்தன் சுமாராக இருப்பான், ஒருத்தன் ரொம்ப கெட்டவனாக இருப்பான், ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருப்பான். அப்படி இருக்கக்குன்னா அவங்களோட முன்ஜென்மங்கள், அதெல்லாம் அவங்களோட முன்ஜென்மங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரே தட்டில் தான் சாப்பாடு போடுவோம், ஒரே மாதிரி அறிவுரை தான் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக இருப்பாங்க. ஒரே ஸ்கூலில் படிக்க, ஒரே கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரே வாத்தியார் தான் சொல்லி கொடுப்பாரு. இப்போ வந்து கிளாஸ் வாத்தியார் மாறுதாங்க. 1ஆம் கிளாஸுக்கு 2ஆம் கிளாஸுக்கு வரேன், 3ஆம் கிளாஸுக்கு வரேங்க. அதிலே பிரிச்சுருதாங்க. முன்னாடிலாம் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே வாத்தியார் தான். சில நேரங்களில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட ஒரு வாத்தியார் இருந்திருக்காங்க. அதை நீங்கள்லாம் படிச்சிருப்பிய, பார்த்துருப்பிய. திண்ணை கல்வியெல்லாம் படித்த ஆட்கள் கூட இன்னும் இருக்காங்க. அதோட அனுபவங்களும் இருக்குது. ஒரே வாத்தியார் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்காரு. எத்தனை பிள்ளைய, எத்தனை குணங்கள், எத்தனை புரியும் தன்மை, எத்தனை புரியாத தன்மை, எத்தனை பேர் வாத்தியாரை எதிர்த்து அடிக்காங்க, கல்லை கொண்டு ஏறிதாங்க, கட்டி கொண்டு ஏறிதாங்க. எத்தனை பேர் வாத்தியாருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஆசானுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கண்ணீர் விடக்கூடிய பிள்ளைகள் இப்போ வாட்ஸ்அப்பில் காமிக்காங்க. அது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் வளர்த்தாலும் அவங்களோட முன்ஜென்ம நிலைகள் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகளை சபை வந்து நல்ல போதனைகள், நற்போதனைகள் செஞ்சு, இப்போ சபை எதுக்குன்னா இப்படி கலியுகத்தை மாற்றத்துக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சித்தர்கள், தேவர்கள்லாம் உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாற்றிக்கிட்டு வருது, சூட்சமத்தில் மாறிக்கிட்டு வருது. கலியுகம் எப்படி இருந்தாலும் சபைக்குள்ளே வந்தவங்கன்னா, இது மாதிரி சபைன்னா கலியுகத்தை, இந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை மட்டும் கிடையாது. நல்ல விஷயத்துக்குள்ளே போகிற குடும்பங்கள் ஃபுல்லாக தர்ம யுகத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக் போயிடுது. அப்போ தீய நிலைக்குள்ளே போகிற குடும்பங்களெல்லாம் பாதிக்கப்படுது. எப்போமாச்சும் பாதிக்கப்படுது, எந்த டயத்துலையாச்சும் பாதிக்கப்படுது, எந்த சூழ்நிலையாச்சும் பாதிக்கப்படுது. திறமைகளை வச்சு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே போனால் லண்டனில் இருக்கான், அங்கே இருக்கான், இங்கே இருக்கான், பாரிஸில் இருக்கான் அப்படிம்பாங்க. ஒரு தலைமுறை வர முடியாது. 2ஆவது தலைமுறையில்
ஆள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவான். ஒழுக்கமாக இருந்து பிரபஞ்சத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிரபஞ்சத்திலிருந்தால் எல்லாம் அதான் அந்த வாரம் பஞ்ச இந்திரியங்கள் எல்லா வழியாகவும் இங்கே இறைவனே வந்து நமக்கு வந்து ஆற்றலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படிங்கிற நிலை வந்து இல்லாமல் எல்லாம் இறைவனே கொடுக்கான். இறை பஞ்சபூதங்கள் வழியாக இறைவனாக இருந்து இறைவன் தான் நமக்குள்ளே இருந்து நிகழ்த்து தான். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. பஞ்சபூதங்களில் ஒன்று நிப்பாட்டினா கூட உயிரோட லாந்த முடியாது. அது எப்போ போட்டாலும் பிச்சை போட்டுக்கிட்டே இருக்குது. இறைவனாக இருந்து பிச்சை போட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம யாசகம் வாங்கிக்கிட்டே இருக்கோம். நான் யாரும் இறைவன்கிட்ட பிச்சை வாங்கலைன்னு யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியாது. என்ன, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, நீர் இல்லாமல் இருக்க முடியாது, நிலம் இல்லாமல் இருக்க முடியாது, வெப்ப ஆற்றல் இருக்காமல் இருக்க முடியாது. யாராச்சும் ஒரு ஆள் என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, நிலபுலன்கள்லாம் இருக்குது, கோடிக்கணக்கில் பேங்கில் நான் ரூபா போட்டு வச்சுருக்கேன், நான் போடாட்டாலும் என் பேரன் அமெரிக்காவில் இருக்கான், அங்கே இருக்கான், இங்கே இருக்கான், போட்டு வச்சுருக்கேன், எவன்ட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டான்னு யாராச்சும் ஒரு ஆள் நம்ம தைரியமாக சொல்ல முடியும்னா முடியாது. காசை திங்க முடியாது, பணத்தை திங்க முடியாது. நிலன்னா கூட அது பஞ்சபூதங்களில் ஒன்று தான், நீர் பஞ்சபூதங்களில் ஒன்று தான். எதுவும் இறைவனோட பிச்சை இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும். பிரபஞ்சம் வந்து தாத்தாக்கு கொடுத்துருக்கு, பாட்டி கொடுத்துருக்கு, முப்பாட்டனுக்கு கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் பிரபஞ்சம்தான் கொடுத்துருக்கு. என்ன உளுந்த விதைச்சி பாசிப்பேரை விதைச்சிட்டா உடனே நமக்கு வந்துடுதா? இல்லை என்கிட்ட ரூபா இருக்குது, பேங்கில் பேலன்ஸ் இருக்குது, அமெரிக்காவில் நான் ஸ்விட்ச் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன், ஒழுங்காக விலை அப்படின்னா விளையுமா? அதுக்கு மழை வேணும், எல்லா விஷயங்களும் வேணும். பஞ்சபூதங்கள் அனுக்கிரகம் கொடுத்தா தான், விளைஞ்சாத்தான் ஒரு வாய் சோறு சாப்பிட முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதனால் இறைவன் வந்து நமக்கு வந்து அவர் நீக்கமர நிறைஞ்சு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்து நமக்குள்ளேயும் இருக்கார் இறைவன். அந்த இறைவனை உணராமல் நம்ம இருக்க தன்மையினால் சில விஷயங்கள் வருது. அதனால் நமக்கு கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, துயரங்கள் வருது. மனச்சாட்சிங்கிற பேரில் இறைவன் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பான், ஏய் செய்யாத, தப்பு, வேண்டாம், அவன் தெரியாமல் செஞ்சிட்டான், விட்டு அங்கிட்டு போயிருக்க, இதை செஞ்ச நீ செஞ்சால் தாங்க மாட்டான் அப்படின்னு உள்ளே இருந்து சொல்லும். அதை நம்ம வந்து என்ன செஞ்சுருவோம், நம்ம வந்து போட்டு மறைச்சிருவோம். ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு போய் துரோகம் பண்ணி ஒரு குடும்பத்தையே வாழா வெட்டி ஆக்கி விட்டுட்டு பெசாட்டில் உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த நிலைக்குள்ளையெல்லாம் போகக்கூடாது. யுகம் வந்து அவங்க வந்து மொரட்டு லட்சுமின்னு சொல்லுவோம். நாங்கள் மொரட்டு லட்சுமி வந்தால் அதையும் கொஞ்சம் சொல்லிடுவோம். அகத்திய பெருமான் பேசுறதுக்கு முன்னாடி, விஸ்வாமித்திர மகிழ்ச்சி பேசுறதுக்கு முன்னாடி. இப்போ மொரட்டு லட்சுமி வந்தால் என்ன பண்ணும்னா புத்தி பேதளிச்சிடும் அந்த குடும்பத்துக்கு. என்ன ஒன்றும் லட்சமாக ரூபா வந்துக்கிட்டு இருக்கோம், எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது, என்ன தொழிலை தொட்டாலும் வரும். அவன் முட்டாத்தானமாக போய் எதையாச்சும் போய் ஒரு இடத்த வாங்குவான், அது 10 மடங்கு ரேட்டில் போய் அங்கே பீரோவில் ரூபா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பிடிச்சான்னா எதை கவர்மெண்ட்டில் பிடிச்சாச்சும் எங்கேயாச்சும் கொண்டு பதுக்கி வச்சுருவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னா, எதிரிகள் ரொம்ப உங்களுக்கு முளைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து சரி நம்ம அப்பா நம்ம தாத்தா காசு ரொம்ப வச்சுருக்காருன்னு தவறான வழியில் போகும். அதை அகம்பாவம், ஊர் சண்டையெல்லாம் ஒன்று அழுப்பாங்க. பிள்ளைகளாக வளராது, பேரம்பேத்திய தறிகெட்டு போயிடும். 3வது தலைமுறைக்குள்ளே குடும்பம் காணாமல் போயிடும். எங்கன்னா உள்ளே கிடக்கான், இல்லாட்டி எங்கிட்டாச்சும் பைக்கில் விழுந்து செத்து போயிட்டான், அங்கே சொல்லக்கூடாது. நாங்கள் இங்கே 3வது தலைமுறையில் பார்த்தா இருக்காது. அப்படி லட்சுமி என்ன அப்படி விடுவாங்க. இவன் ரொம்ப சேட்டவனு தான், நீ போ கொண்டு பணமாக கொட்டு, இவன் அந்த மோகத்திலே அலைஞ்சு வம்பா போட்டுன்னு. இப்போ பார்த்துருப்பீங்களா நீங்கள், அவன் வந்து ஆடாத ஆட்டம் ஆடதான், பாடாத பாட்டம் பாடதான், துட்டு வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த நிகழ்வுகள் வரும்போதும் ஒரு மனுஷன் வந்து உயர்வு வரும்போது தன்னை தாழ்த்திக்கிடணும். பிரபஞ்சம் தான் நமக்கு கொடுத்துருக்கு, அப்போ பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்கணும். 4 பிள்ளைகளுக்கு செய்யுங்க, அநாத பிள்ளைகளுக்கு போய் செய்யி, சொந்தக்காரங்களில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ தேடி போய் உதவி பண்ணுங்க, ஆதரவற்ற இல்லங்களுக்கு போங்க, முதியோர்களை போய் பாருங்கள், நல்லா கால்நடைகளுக்கு உண்டான விஷயங்களை செய்யுங்க. எல்லா விஷயங்களும் எப்படினாலும் செய்யலாம். பணத்தை வட்டு மட்டும் புண்ணியம் பணக்காரன் தான் செய்வான், நம்மெல்லாம் எதுக்குன்ட்டு சில பேர் ஒதுங்கிடுறாங்க. அன்பான வார்த்தைகள், கனிவான வார்த்தைகள், ஒரு கிளாஸ் தண்ணி, அங்கே அன்னதான கூடம் இருக்குது, அங்கே அங்கே ஆஸ்பத்திரியில் நல்லா பார்ப்பாங்க, செலவு கம்மி, நான் கூட்டு கொண்டு விடுதேன், இந்த விஷயங்கள்லாம் புண்ணியத்தில் சேருது. ஒன்றுமே இல்லாத ஆட்கள்லாம் புண்ணியம் செய்தாங்க. இப்போ வந்து அதைத்தான் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது.
எப்படின்னா இந்த இப்படி பேசி 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 ஒரு 4 பேரை உருவாக்கி விட்டுட்டான்னா தர்மயுகத்தில் கொண்டு வந்தா அதை புண்ணிய கணக்கில் எழுதிடுவார். என்ன 4 பேரை கெடுக்கணுன்னா உடனே எழுதிடுவாங்க, 4 பேரை வாழ வைக்கணுன்னான்னு உடனே நம்ம பையில் எழுதிடுவாங்க. நம்ம கம்பளி மாறி மாறி சொல்லுவோம், ஏசி ரூமுக்குள்ளே கம்பளியை போர்த்துக்கிட்டு போன காற்றுக்குள்ளே வச்சுட்டு ஒருத்தரும் பார்க்கலன்னு 3 கேட்டையும் பூட்டிட்டு பேசினாலும் வேறு வெளி உலகத்துக்கு தெரியாது, ஆனால் பிரபஞ்சம் பதிவு பண்ணிடும். அதே மாதிரி நல்லது நினச்சாலும் உடனே பதிவு பண்ணிடும். அந்த விஷயங்களை எல்லாம் சரி பண்ணதுக்கு தான் இங்கே வந்து தேவர்களும் சித்தர்களும் முகாமிட்டு அமர்ந்திருக்காங்க. எங்கள் கலியுக தேவ சித்த சபைன்னு சொல்லக்கூடிய அந்த வண்டான எல்லையில் அங்கே இருந்து சித்தர்களும் தேவர்களும் அந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக உலகம் ஃபுல்லாக சுற்றி இப்போ உங்கள் ஊரில் ஒரு கிளைச்சபை அமையப்போகுது. அதோட கிளைச்சபைகள் அமையப்போகுது. அந்த நீங்கள் அங்கே உள்ள ஆற்றல்களை இங்கேருந்து உணரக்கூடிய விஷயங்கள் இப்போ 1 மாதத்துக்கு ஒருக்கையோ 2 மாதத்துக்கு ஒருக்கையோ இங்கே வந்து நாங்கள் வந்து உங்களை கட்டாயம் சந்திக்க போகக்கூடிய ஒரு சூழல் உருவாக போகுது. அதற்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கிய. இருந்தாலும் முதல்ல மாரிசாமி வந்தாப்படி திருப்பி அவர் வந்தார். இன்னும் அந்த நீங்கள் உங்கள் வீட்டுக்காரு எத்தனையோ குடும்பம் அங்கே யார் வண்டானத்துக்கு வந்த குடும்பங்கள் யார் இருக்கா இருங்கிறதுனா கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லிடுங்க. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இன்னும் வராதவங்களும் வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை எல்லோரும் இருக்காங்க. இந்த மக்கள் வந்து உயர்வாக வந்து சொல்லியிருக்காங்க சபையை பற்றி, இங்கே வந்து புரிஞ்சிருக்காங்க. அங்கே பொய் இல்லை, உண்மை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் என்ன விஷயங்கள் அந்த சபையை பற்றி பிரியதுக்கு என்ன வேணும். இப்போ நான் வந்து குழப்பி பேசி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட, இருந்தாலும் ஏதோ ஒன்று கேட்க மாதிரி இருக்கா, ஏதோ ஒன்று சொல்லுதாங்க, நல்ல விஷயங்கள் சொல்லுதாங்கன்னு புரியுதில்ல. அந்த நல்ல விஷயங்களை அவங்க புரிஞ்சு வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனோட வெளிப்பாடு நாங்கள் இங்கே வந்து எல்லாரையும் சந்திக்கக்கூடிய மக்களை பார்க்கோம். நீங்கள் பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச புண்ணியத்துக்கு நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிய. இங்கே வராதவங்க பாவம் செஞ்சவன்னு கிடையாது. இங்கே முடிஞ்சும் வராமல் பேசிக்கிட்டு இருக்கவங்கள வேறு லோகங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தர்ம யுகத்துக்குள்ளே மலர்ந்துட்டிய. நாங்களும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். வர முடியாதவங்க வேற்று மாற்று நிலைகள் இங்கே பக்கத்து ஊருக்காரங்கிட்டையெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்களால வர முடியலன்னா வேறு, வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறவங்க வேறு, வந்தவங்க உயர்வான விஷயங்களை உள்வாங்குதிய. இன்னும் வருங்காலங்களில் ஏதோ சபையில் இருக்குன்னு அடுத்து விஸ்வாமித்திர மகரிஷி பேச போகிறாரு. அவர் சில விஷயங்களை சொல்லுவாங்க உங்களுக்கு. திருப்பி நீங்கள் என்ன விஷயம்னாலும் கேட்கலாம். அங்கங்கே தொட்டு இங்கே தொட்டு சபையை பற்றி லைட்டாக சொல்லியாச்சு, நூலை பற்றி சொல்லியாச்சு. கலியுகத்தை மாற்றி பரந்தாமன்கிட்ட போய் சொல்லையில், சரி அப்போ நான் அவதாரம் எடுக்கலை, அப்போ நீங்களே வச்சுக்கோங்க, இப்படி நல்லவனை மாற்றணுங்க எல்லாரையும் நல்லவனை மாற்றணுங்க எல்லாம் மாற்றுங்க, அப்போ கல்கி அவதாரத்தை வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துருதோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி அவதாரம் நான் இன்னும் எடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ கல்கி அவதாரம் எடுக்க மாட்டேன். சரி, கல்கி அவதாரத்தை வச்சு ஆயுதம் வேணும்ல. ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு ஆயுதம் வச்சுருக்கு. ஒவ்வொரு ஆயுதமும் பரசுராம இது வச்சுருக்காரு, ராமர் வில்லு வச்சுருக்காரு. ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு ஆயுதங்கள் வச்சுருக்கு. அப்போ அவர் கலப்பை வச்சுருக்காரு, பலராமன் கலப்பை வச்சுருப்பார். ஒவ்வொரு ஆயுதம் வச்சுருக்கலாம். அப்போ கலியுகத்தை மாற்றதுக்கு ஒரு ஆயுதம் வேணும்னா ஆயுதமாக யார் வரான்னா சிவபெருமானே வராரு ஆயுதமாக. அப்போ சிவபெருமான் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு பிரபஞ்சமே ஆயுதமாக வருது. ஒட்டுமொத்த புண்ணியங்களையெல்லாம் சேர்த்த நூல் இது. அது கண்ணுக்கு தெரியாது. சிவபெருமானோட நெற்றி பொட்டிலிருந்து வெளியே வந்து முருகப்பெருமான் அதை தாங்கி அகத்திய பெருமான் கரங்களில் கொடுத்து அவர் சிவமகா வாழை சித்தன்னு, அது அந்த சித்தனை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். சிவமகா வாழை சித்தன் பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்தனுக்குள்ளே அந்த நூல் கொடுக்கப்படுது. அந்த சித்தனோட பிம்பமாக இருக்கிற அந்த ஆற்றல் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. என்னையை நம்பி வரத சீடர்கள், சபையை நம்பி வரத சீடர்கள், உயர்வான வழியை நம்பி வரத சீடர்கள், இப்படி கேட்டு கேட்டு மாறின சீடர்களுக்கு அந்த ஆற்றல் எனக்குள்ளே இருந்து அவங்களுக்கு பகிரப்படுது. அதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு பகிரப்பட்ட சீடர்கள் தான் இவங்க. அந்த நூலை அகத்தியர் நூலை தாங்கக்கூடிய சீடர். இவர் பேரெல்லாம் மாற்றி வச்சுருக்கார், அகத்திய பெருமான் அகத்தியன்னு சொல்லி. அவர் விஸ்வாமித்திர மகரிஷி வரக்கூடிய சீடர். அவர் வேறு. அவர் நீங்கள் விஸ்வாமித்திர மகரிஷினே உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிடுவோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நூல்கள் வந்து புதைஞ்சி இருக்குது. நூலுன்னா
பெரும் புதையலாக புதைஞ்சிருக்கு. விஸ்வாமித்திர மகரிஷின்னு இங்கே கூட ஏதோ இங்கே கூட சொல்லுவாங்க, விஸ்வாமித்திர மகரிஷி வாராராம், அகத்தியர் வாராராம், சிவமகா வாழை சிச்சன் வாரானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் எங்கள் செவிக்கு வந்தது. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் தயவு செஞ்சு இங்கே வந்து உட்காருங்க. இங்கே சிவமகா வாழை சித்தன் தான் வந்திருக்கோம், அகஸ்தியர் தான் வந்திருக்காரு. அவர் யார்? விஸ்வாமித்திர மகரிஷி. சொல்லும் ஒரு பொய் சொன்னதுக்கு அவரை என்ன பாடுபடுத்தினார்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் சொடலையில் கொண்டு நிப்பாட்டினார் உங்களுக்கு தெரியுமா? யார்? ஹரிச்சந்திரனை. அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அகத்தியரை பற்றி தெரியுமா? அகத்தியரை பற்றி தெரியுமா? எல்லாரும் உதவி, ராமபிரான் வந்து உதவி கேட்காரு. இப்படி இலங்கையில் போய் அந்த ஆள் வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டான், என்ன செய்ய அப்படின்னு சொன்னோன்னே ராமபிரானுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்து அவருக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்து அனுப்பிச்சி விடுதாரு. திருப்பி பாவத்தை சுமந்துட்டு வந்துடுறாரு ராமபிரான். அவர் வந்து சிவபக்தர் அப்படிங்கிறதுனால பாவத்தை சுமந்துட்டு வந்து அந்த பாவம் பிடிச்சிருது. அதை போக்கிறதுக்கு ராமேஸ்வரத்தில் தலை அமைச்சது யார்? அகத்திய பெருமான். ஒரு பக்கம் பாவங்கள்லாம் உயர்ந்துருச்சு, அதாவது புண்ணியம் பூரா சிவபெருமான் கல்யாணத்துக்கு புண்ணிய ஆற்றல்கள்லாம் போகவும் இங்கிட்டு புண்ணியம் இல்லாமல் சூட்சமத்தில் உலகம் வந்து உயர்ந்துருச்சு. அப்போ அதை வந்து சமன்படுத்தக்கூடிய வல்லமை யார் இருக்குன்னு சிவபெருமான் என்ன கோடானா கோடி முனிவர்கள் தேவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ அது யார் ஒரு ஆளத்தால் முடியும்னு யாரை தேடுதாங்க? யாரை தேடி அனுப்பிச்சி வச்சாங்க? கைலாயத்தில் இருந்து அகத்திய மகரிஷி அனுப்பிச்சி வச்சாங்க. அப்படி வல்லமையான மகரிஷி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உண்மையோட உயிரோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஃப்ராடு கிடையாது, சும்மா பொய் சொல்லலை. கைலாயத்தில் உட்காந்துக்கிட்டு பேசலை, அங்கே உட்காந்துக்கிட்டு பேசலை, இங்கே உட்காந்துட்டு பேசலை. என்ன இல்லறத்தில் இருந்துக்கிட்டே உயர் துறவரம் மேற்கொண்டு எல்லா ஆற்றலும் இருந்தபோது, எல்லா வசதிகளும் இருந்தபோது, எல்லா உணர்வுகளும் இருந்தபோது, எல்லா மேலத்தையும் நாட்டம், அதிகளவு நாட்டம், எல்லா ரசிக்கும் தன்மைகளெல்லாம் உள்ளே வச்சுருந்த போதும் அதில் இருந்து விலகி இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கான். இறைவனை எப்படி பார்க்குது, என்ன வழியில் பார்க்குது, எங்கிட்டு ஓடி பார்க்குது, எங்கிட்டு தேடி பார்க்குதுன்னு ஜீவ ஏடுகள் வழியாக பயணப்பட்டு அகத்தியனை துணைபிடிச்சு அகத்தியனை குருவாக கொண்டு அவர் வழியில் 27 வருடங்கள் பயணப்பட்டு அதாவது எல்லா விஷயங்களும் இருந்து இல்லாமல் தனிச்சிருந்து அது காட்டில் போய் உட்காந்துடலாம். ஒரு கவலை சோறு இல்லாட்டி யாராச்சும் ஒரு கிளாஸ் பால் கொடுப்பாங்க, எப்படியோ தவம் இருந்து என்னத்தையோ செஞ்சு ஒரு கோமணத்தோடு இருந்துடலாம். ஆனால் இகலோகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கிட்டு இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்க கூட மனுஷன் நீசங்களோட இருந்துக்கிட்டு எப்படி விலகி வாழணும், எப்படி ஒதுங்கி வாழணும், எப்படி ஆபத்து வரையில் எப்படி விலகி நின்றுக்கணும், வந்தால் சில நேரங்களில் அசிங்கப்பட்டாலும் கூட பரவாயில்லைன்னு குனிஞ்சிக்கிட்டு எல்லா விஷயங்களும் இருந்து, எல்லா உணர்வுகளும் இருந்து, எல்லா தன்மைகளும் இருந்து, எல்லாத்தையும் தாரை வார்த்து எவன் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அப்பமே அகத்தியர் சொன்னார்னு கொஞ்சம் வயசுலேயே காவி கட்டி கூட இருக்கிறவங்க குளிபறித்தது, ஏமாத்தினது, வஞ்சித்தது, துரோகம் பண்ணது எல்லாத்தையும் அகத்திய பெருமான் தலையில் தூக்கி மாலையாக சூடிட்டு அவர் இட்ட கட்டளையை ஏற்று அவர் வழியில் பயணப்பட்டு நல்லது பொல்லது எதுக்குமே போகக்கூடாதுன்னு இருந்து வளர்த்த சபையில் வளர்க்கப்பட்ட நூலுக்குள்ளே இருந்து அகத்தியரும் விஸ்வாமித்திர மகரிஷியும் வந்து உங்களுக்கு உயிரோடு உட்கார வச்சுருக்கு. எங்கேயாச்சும் 14 லோகங்களையும் தேடிப்பாங்க. யாராச்சும் கடவுளை இப்படி கூட பக்கத்தில் வச்சு சித்தர்களை வச்சு பேசிட்டான்னா யாருனாலும் வாங்க. இந்த பறைசாற்று நிலைகள் வந்து எங்கள் பிரபஞ்சம் ஃபுல்லாக எதிரொலிக்கட்டும். யாராச்சும் ஒரு ஆள் நான் இப்படி உட்காந்து அகத்தியரை கூட உட்கார வச்சு பேசிடுவேன், விஸ்வாமித்திர மகரிஷியை கூட வச்சு பேசிடுவேன், சிவபெருமானை கூட்டு பேசிடுவேன், முருகப்பெருமானை கூட்டு பேசிடுவேன். இது மனுஷங்கள் இருக்கக்கூடிய சவால், மனுஷங்களுக்கு விடக்கூடிய சவால். அப்படி யாராச்சும் ஒருத்தன் வந்து இங்கே உட்காந்து எதிர்வாதம் பண்ணிட்டா அன்னைக்கிலேருந்து பிரபஞ்ச மகா சபை இல்லை, பிரபஞ்ச சித்த சபை இல்லை. நாங்கள் இந்த காவிய வேட்டியை கலட்டி போட்டு வெள்ளை வேட்டி கட்டிக்கிடுதோம், இல்லாட்டி எப்படியாச்சும் இருக்கும், அது வேறு விஷயம். தாடியெல்லாம் எடுத்துருதோம்,
எல்லா விஷயமும் செஞ்சுக்கிடுவோம். எது சவால் தான் இது, இறை சவால். இறையிடும் சவால், சிவமகா வாழைச்சித்தன் விடும் சவால், அகத்தியன் விடும் சவால், திருமுருகன் விடும் சவால், பிரம்மதேவன் விடும் சவால், பரந்தாமன் விடும் சவால், முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒன்னா சேர்ந்து விடுத சவால். எம் திருமுருக படை தோற்கின் எப்படை வெல்லும் சீடர்களே. ஓம் அகதீஷாய நமக. இப்படி உயிரோட கூட்டு பேச வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட்டுவாங்க, பார்த்துருவோம். அங்கே இங்கே உட்காந்து பேசுதையெல்லாம் அங்கே இங்கே சந்திலையும் பொந்துலையும் உட்காந்துக்கிட்டு இங்கே பிரபஞ்சம் பூரான்னு சொல்லுது. அதுக்காண்டி இந்த ஊர்க்காரங்களை சொல்லலை, பிரபஞ்சம் பூரா சொல்லுது. எதிரியாக இருந்தால் முன்னாடி வா, வந்து உட்காந்து கூட்டுப்பார் யாரையாச்சும். நான் கூட்டு பேச வச்சிருவேன் அப்படின்னா கூட்டு. எதிரிகள் இல்லை, எல்லாம் நண்பர்கள். இங்கே எல்லாரும் எதிரிகளையும் நண்பராக்குது, எதிர்த்து நிற்கிறவங்களையும் அரவணைச்சு நிற்கிறது. அன்புன்னு ஆயுதம்தான் இங்கே பிரயோகிக்கப்படுது, வேறு ஒன்றும் கிடையாது. அன்பு தான், அன்பு தான், அன்பு தான், அன்பு மட்டும்தான். அன்பும் கருணையும் மட்டும்தான் சித்த சபையில் இருக்குது, வேறு என்னதும் எங்களுக்கு கிடையாது. அதுக்கு இறைவனே அடிமையாகிட்டார். இறைவனே வந்து மண்டி ஓட்டு உட்கார்ந்துருக்கிற சபை தான் அங்கே. எதுக்குன்னா அன்பாக இருக்காங்க. நானுங்கிறது ஆணவம் கிடையாது, அடிமையாக இருக்காங்க. இறைவன் வந்து அகத்திய பெருமான் என்ன காலில் ஓட்டு மிதித்தாலும் சரி உன்னை விட்டு நீக்க மாட்டான்னு அவர் காலை இருக்க பிடிச்சிட்டான். பிடிச்சதுனால எனக்கு சபை கொடுத்துட்டாங்க. என் காலை நீங்கள் இருக்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானி என்ன, மகான் என்ன, யோகி என்ன, எல்லாரைக்கும் அகத்திய பெருமான் கொடுத்துருவார். அது அவங்க சிவபெருமானும் அகத்திய பெருமானும் முருகப்பெருமான் பரந்தாமன் உட்காந்து அந்த வேலையை மட்டும்தான் பார்க்காங்க, வேறு வேலையை பார்க்கல. சிவசபைக்கு யார் வந்து என்னையால் ஒன்றும் முடியாது, எல்லாம் இறை செயல். அவன் லட்சம் வச்சுருக்கட்டும், கோடி வச்சுருக்கட்டும், 10 வீடு வச்சுருக்கட்டும், காரு வச்சுருக்கட்டும், கம்பெனி வச்சுருக்கட்டும், அது கழுதைக்குட்டி வச்சுருக்கட்டும், என்னது வச்சுருக்கட்டும், 4 மனைவிமார்களை வச்சுருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் சித்த சபைக்கு கவலை கிடையாது. வந்து என்னால் எதுவும் இல்லை, எல்லாம் இறை செயல் அப்படின்னு வந்து உட்காந்துட்டான்னா, பணிஞ்சிட்டான்னா, அத்தனை வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளேருந்தான் அவனை வெளியெழுத்துருவாங்க. அவங்க முன்னோர்கள் மூத்தோர்கள் செஞ்ச புண்ணியத்தையெல்லாம் வரவழைச்சிருவாங்க. இவன் பூர்வ ஜென்மங்களில் பல ஜென்மங்களில் புண்ணியத்தையெல்லாம் வர வச்சுருவாங்க. தெரியாமல் செஞ்ச தவறு தான் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த பெட்ரோல் கார்பரேட்டரில் போய் சின்ன தூசி அடைச்சிட்டு இன்ஜினே ஓட விடாதில்ல, இவன் வாழ்க்கையே ஓட விடாமல் ஒரு பாவம் போய் அடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த கார்பரேட்டரை க்ளீன் பண்ணத வேலையை சித்தர்கள் தான் பண்ண முடியும், இறைவன் கூட பண்ண மாட்டார். நீ பண்ணுனா சரி, சிக்கி ப்ரெஷரில் வெளியே வான்ட்டு போயிடுவார். ஆனால் சித்தர்கள்ட்ட வந்தால் கரெக்டாக அந்த வினையை பிடிச்சி ஒதுக்கி வச்சு உன் புண்ணியத்தை எடுத்துருவாங்க. புண்ணியத்தை எடுத்தோடனே நீ என்ன செய்வ, அடுத்து சித்த சபைக்கு வந்துட்டு சிவசபைக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவ. பாவம், ஒதுக்கப்பட்ட பாவம் வந்து கரைஞ்சே போயிடும், காணாமல் போயிடும். இன்னொன்று, சித்த சபைக்கு வந்து சரணடைஞ்சா சித்த சபை என்ன பணியாற்றுது, யுகமாற்ற பணி, தர்ம யுகத்தை மலருக்கு உண்டான பணியாற்றையில் நவகிரகங்கள் முருகனை மண்டி போட்டு உட்காந்துருக்கு அங்கே வண்டான எல்லையில். இப்போ வந்தால் இங்கேயும் தான், இங்கே எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, தேவர்கள் நந்தி கூட்டம் ஓடியாந்த இங்கே உங்கள் ஊருக்காரங்க தான் சொல்லுதாங்க. மாரிசாமி சொன்னபடி இந்த அம்மா சொல்லுது, 1-2 முறை தான் சபைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இறை காட்சிகள்லாம் பார்க்காங்க. அவங்க எல்லாம் கடுமையாக தவம் பண்ணாங்களா இல்லை, சிவசபையில் இருக்காற்றல்னு வந்து துணிஞ்சு கும்பிட்டவங்களுக்கு தான் அவ்வளோ விஷயம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நந்தி கூட்டம் ஓடியாரதை பார்த்துருக்காங்க இந்த ஊருக்காரங்க. என்னென்ன விஷயங்களாம் இங்கே நடந்திருக்கு 2-3 நாளுக்குள்ளே, அது பின்னாடி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு. நீங்கள் சீடர் ஆன பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம். சிவசபையிலேருந்து இன்னும் எத்தனை சவால்களை வேணாலும் விடலாம், சவால் விடுறதுக்கு நம்ம வரலை. எல்லாரும் நன்மை அடையுங்க. இந்த ஊர் தான் ஊர் எங்களுக்கு. என்ன எங்கள் எல்லா விஷயம் கோயம்புத்தூர், அது தென்காசி, செங்கல்பட்டு, திருச்சி, இப்படி நகரங்களில் பூரா கிளைச்சபை அமைச்சாச்சு. ஆனால் கிராமத்துக்குள்ளே போகலை, எங்கேயும் போகலை. எங்களுக்கும் ஏகப்பட்ட ஊர்கள் இருக்குது, தெரிஞ்ச ஊர்கள் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன ஊருக்கு பேருவாதி தெரிஞ்ச உள்ள கிராமங்கள் கூட எங்களுக்கு இருக்காங்க. அந்த ஊரில் எல்லாம் வந்து சச்சங்கம் நாங்கள் போடலை. முதல் முறையாக இங்கே சித்தர்கள் வழிபாடு பண்ணவங்க இருந்திருக்காங்க, அவங்க சபைக்கு வந்திருக்காங்க. சபையை பற்றி சொன்னதும் இங்கே அதிகமான மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதை ஒரு திருவிழா மாதிரி நடத்துகிறாங்க. சித்தர்கள் ரொம்ப எக்காலமிட்டு கொக்கரிச்சு வந்து உட்கார்ந்துருக்காங்க. சித்தர்களெல்லாம் நீங்கள் எல்லாரும் வந்து உங்களையெல்லாம் முதல்ல இப்படி நெகட்டிவாக ஏன் பேசுகிறதுன்னா உங்களை சுய நினைவுக்கு கொண்டு வர.
நான் அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி போட்டுட்டு வர பணம் கிடம் பகட்டு பதவி அழகு அந்தஸ்து எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கொடுத்தவன் இறைவன். நம்ம பலன்னு இருக்குன்னா யார் கொடுத்தா? பஞ்சபூதங்கள் தான் உடம்பை கொடுக்கு. ஒரு லேசாக தண்ணி சத்தோ ஏதோ ஒரு ஆற்றல் இல்லைன்னா வயசான தோற்றம் அடைஞ்சி நடக்க முடியாமல் போயிடுவோம். அப்போ எல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு உணர வைக்கணும்னு நிகழ்த்தப்பட்டதான். எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் சகோதரிகள் என்ன அன்னையர்கள் அக்கா தங்கச்சி தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிய, அண்ணன் தம்பி தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிய. உறவினர்களில் வேணால் மாமா மச்சான்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொந்தக்காரங்கள் இருக்கலாம். மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் உள்ள நண்பர்கள் இங்கே இருக்காங்க. மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து இறையாளர்கள் இருக்காங்க இந்த இடங்களில். இவ்வளோ கோடி மக்களில் வந்து இங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்க்க வந்ததே பெரிய விஷயம். இப்போ இங்கே ஒரு தகுதியும் உங்களுக்கு வேண்டாம், கவனித்து மட்டும் பாருங்கள். உங்களுக்கு மீறி யாரும் இல்லை. நீங்கள் இதிகாச புராணங்கள் எதுவும் படிக்க வேண்டாம், ஒன்றுமே படிக்க வேண்டாம். உங்களுக்கு பாடம் நடத்த தேவர்களும் சித்தர்களும் வாராங்க. பால திரிபுர சுந்தரி வந்து பாடம் நடத்துது. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கி. நவக்கிரகங்கள் அங்கே வந்தால் உங்கள்கிட்ட இருந்து தள்ளி ஓடிடும். யமனே வந்து பாசக்கயிறு அங்கே சுருட்டி சித்து சபையில் கொடுத்துருக்காரு. சீடர்களோட வீட்டுக்கு அவங்க வாசல் கூட யமதர்மராஜன் வந்து கேட்காம போக மாட்டார். சபையில் வந்து கேட்காம போகவே மாட்டார். சபைக்கு வந்து கேட்டால் எப்படி போக விடுவாங்க? சித்தர்கள் தேவர்கள் விடுவாங்களா? அப்படி உயர்வான விஷயங்களெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அடுத்து வந்து கொஞ்சம் அமைதிக்கு பின்னாடி அவங்க சித்தர்களை பேச சொல்லுவோம். சித்தர்கள் வந்து பேசுறது வந்து சித்தர்கள் தான் நம்புங்க. வேறு விஷயங்கள் இங்கேருந்து வராது. அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலிருந்து வருது. அப்படி எல்லா 33 தேவர்களும் ஒன்று சேர்ந்த நூல் தான் இது. இந்த நூலுக்கு முன்னாடி எந்த ஆற்றலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லி இப்போ உட்காந்துக்கிட்டுனா இவங்க எல்லோரும் 2 பேருக்குள்ளே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து மனுஷங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள சித்தர்கள் தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமாக. இப்போ நான் மானிட இயல்புலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. எனக்கு கொடுத்த அவங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சித்தர்களும் வந்து எனக்குள்ளேருந்து உங்கள்கிட்ட சொல்லுதாங்க. சிவசபையை பற்றி முழுமையாக சொல்ல முடியாது, அது சொல்லணுன்னா முடியவே முடியாதுன்ட்டார் சிவபெருமானாவும். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உரை. இது கிராமமாக இருக்குங்கிறதில்ல, இங்கேயும் எல்லாமே கிராமத்தில் தான் எல்லா விஷயங்களும் இருக்குது. இங்கே தான் வந்து ராக்கெட்டு விடுற விஞ்ஞானிகளில் இருந்து எல்லாருமே கிராமத்தில் இருந்து போகிறவங்க தான். உயர் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க பூரா கிராமத்தில் இருந்து போகிறவங்க தான். கிராமம் நகரம் அப்படின்னு பிரித்து பார்க்கல. சொல்லப்போனால் நகரங்களோட கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் ஆற்றல் அதிகம், உயர் சிந்தனை அவங்ககிட்ட இருக்கும், நல்ல தெளிவான மனநிலை இருக்கும். இங்கே வளரக்கூடிய குழந்தைகள் தான் எல்லா விஷயத்துலையும் வெற்றி அடைதாங்கன்னு சர்வேயில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஆன்மீக அமைப்புகளும் வந்து கிராமத்தில் இருந்தால் வளர்ந்து வந்திருக்கு. ஒவ்வொரு ஆன்மீக அமைப்புகளும் பார்க்கல கிராமங்கள் தோறும் போய் கூட்டம் போட்டு கிராம மக்களை, ஏன்னா நகரங்களில் பரபரப்பாக இருப்பாங்க, அவங்க தேடல், அவங்க வேட்கை, அவங்க கர்மாக்குள்ளே மாட்டிக்கிட்டது. ஒரு இயல்பான மனுஷங்களை நகரங்களில் பார்க்க முடியாது. கிராமங்களில் ஒரு இயல்பான மனுஷங்களை ஒரு தேவலோகத்தில் வாழற மாதிரி ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கிராம வாழ்க்கைங்கிறது. அது புண்ணியம் செஞ்சவங்க தான் கிராமங்களில் இருந்து சுத்தமான காற்றை அனுபவிக்க முடியும், சுத்தமான நிகழ்வுகளை சிந்தனை பண்ணி பார்க்க முடியும். அந்த நிகழ்வுக்குள்ளே போனவங்க பிற கிராமத்தில் இருந்து எத்தனை பேருக்கு கர்மாவை சுமந்துக்கிட்டு அழிதாங்க. அது வேறு ஒரே ஓடாத ஓட்டம், நிற்காத ஓட்டம், நிலையில்லாத ஓட்டம் ஓடி நிம்மதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறவங்களும் இருக்காங்க. உயர்வான கிராமத்தில் உன்னதமான பயணத்தை மேற்கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்போ விஸ்வாமித்திர மகரிஷி பேசுவோம்.